எல்லோருக்கும் வணக்கப்பா. நம்ம இன்றைக்கி சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதையும் சேர்த்தாச்சு. நம்ம அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லியும் மிளகாத்தூளும் கலந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா காஷ்மீரி சில்லிங்கிறப்ப கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கங்க. இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரை எலுமிச்சம்பழம் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் தான் சேர்த்துக்க போகிறோம். கொட்டையை எடுத்துகிட்டு அரை பழம் புளிஞ்சு விட்டுறலாம். கொட்டை இல்லாமல் எடுத்துக்கணும். நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ அது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுறலாம். எவ்வளோ தூரம் நல்லா கலந்து வைக்கிறோமோ அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் கலந்துருக்கும். நல்லா ஊறணும் சிக்கனை. ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் எல்லாம் கலந்து உப்பு மிளகாய் எல்லாம் காரம் இறங்கியிருக்கும். அதனால் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரோட்டு கடையில் தான் சிக்கன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வீட்டிலையே நம்ம செஞ்சு பார்க்குறோம். இது ரெடிமேடாக மிக்ஸி கிடைக்கிது. நம்ம வீட்டிலையே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது கலர் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம். இது நம்ம மிளகாத்தூள் அது மாதிரி இருக்குது, அதனால் கலர் அப்படி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு அங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்குன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மீதி எல்லாம் போடலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டாச்சு. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கலரை பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்குது. கலர் பார்த்தாவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரோட்டு கடைகளில் தான் இது மாதிரி செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதே போல் எல்லா சிக்கனும் சில்லியும் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டிலையே சில்லி சிக்கன் ரெடியாக செஞ்சிட்டோம். எல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்ததில் நம்ம உப்பு மிளகாய் எப்படி காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மற்ற எல்லாம் மீதி இருக்க சிக்கன்லாம் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.